சுப்பிரமணிய நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இருக்கிறது இன்றைய பட்ஜெட்? 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நம்ம பார்த்துருப்போம். அதில் சில விஷயங்கள் தவறவிடப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டாலும் கூட அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் பூர்த்தி ஆகுமா? அதாவது வணக்கம், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5வது பொருளாதாரமாக வேகம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து முன்னாடி உள்ள காலகட்டங்களில் வந்து நம்ம ஒரு சேமிப்பு பொருளாதாரமாக இருந்தோம். அதாவது நம்மளோட டிபிக்கல் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது, அதற்காக நம்ம வந்து சேமித்து வைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 வருடங்களாக அந்த கலாச்சாரத்தில் நம்ம இருந்தோம். அதை தாண்டி நம்ம இன்னைக்கு வந்து என்ன நுகர்வு பொருளாதாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். நுகர்வு பொருளாதாரத்துக்கு எதற்கு மாறுறோம் அப்படின்னா, நமக்கு ஓரளவுக்கு பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு அப்படின்ற போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஓகே நான் வந்து ஒரு வாகனம் வாங்க போறேன், இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாத வீடுகளே கிடையாது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கும். இன்னைக்கு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க கையில் 4 மொபைல் ஃபோன் இருக்கு. ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் 2 அல்லது 3 சிம் கார்டுகள் இருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ டைனிங் அவுட் கலாச்சாரங்கள், வெளியில போய் சாப்பிட்ற கலாச்சாரங்கள், ஊருக்கு வெளியில போய் மக்களோட செலவு பண்ணுகின்ற அந்த கலாச்சாரங்கள்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ அதனால நுகர்வு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போறதுனால நுகர்வு பொருளாதாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில மக்கள் கையில வந்து செலவழிப்பதற்காக பணம் தேவைப்படுகிறது. அதனாலதான் அவங்க வந்து இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வரும்போது மக்களுக்கு வந்து செலவழிப்பதற்கான பணம் வந்து குறைந்தபட்சம் அங்கே டாக்ஸ் இருக்கிறதுனால கையில வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறைவா ஜாஸ்தியானது அடுத்த விவாதம். ஆனா வந்து மூவிங் டுவர்ட்ஸ், அதாவது சேமிப்பு நீங்க பண்ணினது வந்து நீங்க தனியா பண்ணிக்கோங்க, பட் உங்க கையில இன்னைக்கு அரசாங்கம் வந்து வரி சலுகையாக பணத்தை கொடுக்கறதுனால அதை வந்து நம்ம நுகர்வு பொருளாதாரத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற போது இந்த அப்படி செலவு பண்ணும் போது என்ன ஆகும்னா சுழற்சி பணம் வந்து சுழற்சியாக ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகும், ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்கு போகும் அப்படின்னு பணம் சுழற்சி ஆகும் போது பொருளாதாரம் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு 2014 பாத்தீங்கன்னா $1.77 ட்ரில்லியன் இருந்த எக்கானமி இன்னைக்கு $4 ட்ரில்லியன் உயர்ந்திருக்கிறது. உலகத்திலே வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும். இன்னும் ஒரு 3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு $5 ட்ரில்லியன் தாண்டி போய் ஒரு 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும். இல்ல அதுலதான் ஒரு கேள்வியை நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சிக்கிறார். 2024-25 அமெரிக்காவுடைய உள்நாட்டு உற்பத்தி 2.7%, 2.7% இருந்துச்சு. ஆனால் உள்நாட்டினுடைய உற்பத்தியினுடைய செலவென்று 787 பில்லியனாக அது சேர்ந்திருக்குது. அதே மாதிரி சீனாவுடைய உள்நாட்டு உற்பத்தி 4.9% அப்படின்னு இருக்குது. அது வந்து 895 பில்லியனா இருக்குது. இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது 1.5% இருக்குது. அதிலிருந்து 2% இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம்ன்றது 256 பில்லியன் மட்டும்தான் இருக்குன்றாரு. அவங்க மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டுக்கும் யதார்த்தத்துக்கும் முரண்பாடு இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை முன்னாள் நிதியமைச்சர் சொல்றார் இல்லையா சுப்பிரமணியன்? கண்டிப்பா. பி. சிதம்பரம் என்பது எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாதார நிபுணர், முன்னாள் நிதி அமைச்சர். ஆனா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக அவர் கருத்து சொல்றாரு. பி. சிதம்பரம் ஐயா அவர்கள் தொட வேண்டாம்னு நினைச்சா நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது 2014-15, அதாவது கடைசியா February 2014 இவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது ஒரு இன்டரிம் பட்ஜெட் தயாரித்து மக்களவையில பிரசன்ட் பண்ணாங்க. அந்த February 2014 பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா வந்து 5வது பொருளாதாரமாக வளர்வதற்கு 3 டிகேட்ஸ் 30 ஆண்டுகள் ஆகும். அதனால நாங்கள் வேகமாக வளர வேண்டும், எங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் கொடுங்கள். நீங்க போயிட்டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோல இந்த தகவல்கள் இருக்கிறது. February 2014 அன்னைக்கு 30 வருடங்கள், அதாவது 2044 தான் நம்ம வந்து 3வது பொருளாதாரமாக வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு IMF ஆக இருக்கட்டும், இல்ல E&Y ஏர்ன்ஸ்ட் யங்கா இருக்கட்டும், பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இன்னைக்கு கொடுத்த தகவலின்படி 2028 எங்க 2044 பி. சிதம்பரம் சொன்னாரு. அது 16 வருடங்கள் வந்து முன்னோக்கி வந்து 2028 நம்ம 3வது பொருளாதாரமாக ஜப்பானையும் வந்து முன்னின்று சென்று $5.2 ட்ரில்லியன் வளரப் போகிறோம். சார் நீங்க வந்து அரசியல்வாதியா கருத்து சொல்லுங்க, ஆனா அது வேற விஷயம். ஆனா ஒரு பி. சிதம்பரம் ஐயா அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணராக மக்கள் பாக்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 2014 இதை சொன்னோம்,
ஆனா வந்து உலக பொருளாதாரத்துல இந்தியா வளர்ந்து வருகிறது. அதாவது வேகமாக வளர்ந்து நிறைய வளரணும். நீங்க சொல்றதுல லாஜிக் ஃபேக்டர் இருக்குது. ஆனா அதுல சில விஷயங்கள் முன்னாள் நிதியமைச்சராக அவர் சொல்றதுலயே நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அவர் சொல்றாரு இந்தியாவுல ஒரு பொருளாதார கட்டமைப்பை நீங்க உருவாக்கலனாலும் கூட இந்தியாவினுடைய பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகாது. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஃபேக்டரா இருக்குது, இங்க விவசாய உற்பத்தி நடக்குது, தொழில்துறையினுடைய உற்பத்தி நடக்குது, சிறு குறு தொழில்களுடைய உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கிறப்போ எந்த விதமான பொருளாதார மந்தத்தை நோக்கி இந்தியா போகாது அப்படின்றாரு. இன்னொரு படி முன்னே போய் ஒருவேளை நீங்க இந்தியா பொருளாதாரத்தை உயர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கான லாஜிக் ஃபேக்டர் நீங்க என்ன விஷயத்தை கட்டமைச்சிருக்கீங்க 2025 24 25லன்னு கேட்கிறார் இல்லையா? அதுக்கான பதில் நம்ம கிட்ட இருக்கா? கண்டிப்பாக அதுதான் எப்படி. அதாவது ஒரு ஜிடிபி, ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் ஒரு 4 தூண்கள் இருக்குங்க. அதுல அதாவது 4 வகையான எக்ஸ்பெண்டிச்சர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒன்று வந்து கவர்மெண்ட், அரசாங்க செலவுகள் இன்க்ளூடிங் கட்டமைப்பு. ரெண்டாவது தனிநபர் தனி நிறுவனங்கள் செலவு செய்கின்ற அந்த கட்டமைப்புகளுக்கான செலவுகள், அவங்க கணக்கில் செலவு பண்ணுகின்ற செலவுகள் வச்சுக்கோங்க. மூன்றாவது வந்து இம்போர்ட்ஸ், நம்ம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது. இன்னொன்று வந்து அதை உற்பத்தி பண்ணி இம்போர்ட்டை பண்ணி உற்பத்தியை பண்ணி ஏற்றுமதி பண்ணுவது. இதுதாங்க ஒரு 4 மிக பெரிய ஃபேக்டர்ஸ். அதுல முதல் தூணாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்புகளுக்காக கடந்த ஒரு 3-4 வருடங்களாக ஒரு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடிகள் செலவு பண்ணாங்க. அடுத்தது 7.5 லட்சம் கோடிகள், அதுக்கப்புறம் 10 லட்சம் கோடிகள். போன வருடம் 11.11 லட்சம் கோடிகள் வந்து கட்டமைப்புகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் நான் சொல்றேன், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, 15 லட்சம் கோடிகள் வந்து பிளான் பண்ணுவாங்க பாருங்க கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. அதாவது மத்திய அரசாங்கம் மட்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணா போறாது, மாநில அரசாங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்காக 1,50,000 கோடிகள் வட்டி இல்லா கடன் 50 வருடங்களுக்கு அப்புறமா நீங்க திருப்பி கொடுத்தா போறன்னு சொல்லிட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1 லட்சம் கோடிகள் கொடுத்தாங்க. போன வருஷம் 1,50,000 கோடிகள் கொடுத்தாங்க. சோ இதுல ரெண்டுத்தையும் கணக்குல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கோ சிறு குறு தொழிலாளர்களுக்கோ கொடுக்கப்படல அப்படின்றாங்களே நேற்று. இல்ல அது கரெக்ட். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தோம் நம்ம, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இக்கு வரும். ஸோ கட்டமைப்புகளுக்காக செலவு பண்றது அவங்களோட தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ₹1 முதலீடு செய்தால் அது ₹3 மக்களுக்கு ஜிடிபியாக வளர்ந்து பொருளாதாரத்தை வளர்ந்து மீட்டெடுக்கும். அந்த லாஜிக்ல தான் போறாங்க. இது வந்து அரசாங்க செலவுகளை பொறுத்த வரைக்கும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட 3.5 லட்சம் கோடிகளாக ஒரு வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லைன் ஸ்கீம் அரசாங்கமே உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு கடனை கொடுத்தாங்க. அந்த கடன் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டாக, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லுவோம், வருமானத்தை ஈட்டால் சொத்தாக கடனாக நிறைய நிறுவனங்கள் மாறிக்கொண்டிருந்தன. இந்த கடனை கொடுத்ததுனால அவர்களால மீண்டு வந்து அந்த நிறுவனத்தை நடத்தி ஒரு 6 மாதங்கள் எக்கானமியே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த 6 மாதங்கள் நிறுவனத்தை நடத்துவதற்காக ஒரு ஊன்றுகோலாக இருந்து திருப்பி பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்காக இருந்து அந்த என்பிஏ அசெட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, 4% இருந்தது முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி. இந்த கடன் உதவி கொடுத்ததுனால அவர்கள் 2.6% வந்தார்கள். ஸோ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு மொத்தம் 5 லட்சம் கோடிகள் அந்த ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக கொடுக்கப்பட்டதுனால அது மீண்டெழுந்து வந்திருக்கிறது. 5 லட்சம் கோடி கம்மியா ஜாஸ்தியான்றது பார்த்தீங்கன்னா கம்மி தான். இன்னும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணினாங்கன்னா, போன வருடம் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த பிரீமியம் கட்டுவதற்காக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ₹100 கோடி ஒதுக்கீடு செய்தார்கள். அதாவது நானே நீங்க போய் கடன் வாங்கினு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு அடமானம் வைக்கணும், இல்ல வாகனத்தை அடமானம் வைக்கணும், இல்ல சொத்து அடமானம் வைக்கணும். ஸோ எம்எஸ்எம்இகளுக்கு அது மாதிரி கொடுப்பதற்கான இன்னைக்கு நிலைமை இல்லை. அசட்ஸ் எதுவுமே ஏற்கனவே அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால அரசாங்கமே உத்தரவாதம் கொடுத்து அந்த உத்தரவாதத்திற்கான ஒரு கேரண்டி பிரீமியம் கட்டணும். அது கூட எம்எஸ்எம்இ கட்ட வேண்டாம்னு சொல்லி அந்த பிரீமியத்தை வந்து மத்திய அரசாங்கமே கட்டினதுனால ஒரு ₹100 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இப்ப முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த போன வாட்டி பட்ஜெட் வந்தது நமக்கு ஜூலை 2024 23 அன்னைக்கு தான். ஸோ ஒரு 6 மாதங்கள் மட்டுமே இந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்ததுனால இதுல மீதி பணம் இருக்கும். அதையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருடம் இன்னும் இதற்கான ஒரு உயர்ந்த தொகை ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சுப்பிரமணியன், இதுல சில விமர்சனங்களை விவசாய அமைப்புகள் அதே மாதிரி சிறு குறு தொழிலாளர்கள்லாம் முன்வைக்கிறாங்க இல்லையா? 2014 குறிப்பா 2019க்கு பிறகு புதிய அறிவிப்புகள் எதையும் மத்திய அரசு கொடுக்கல. 2023-24
உச்சபட்சமா 21% புதிய அறிவிப்புகள் குறைந்திருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லையா? புதிய அறிவிப்புகள் இல்லாமல் புதிய பொருளாதாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அரசால் எப்படி கட்ட முடியும் நம்புறாங்க? பத்தின உங்க கேள்விக்கு இன்னொரு ஃபர்தரா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரி, அதாவது வந்து இந்த வருடம் நமக்கு ஜிடிபி வந்து 6.5லிருந்து 7% இருக்குன்னு சொல்லிட்டு போன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அப்பயே கேட்டாங்க, நார்மலா ஜிடிபியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 6.5, 7.2, 7 அப்படின்னு ஒரு ஃபைன் நம்பர் தானே இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் வந்து நீங்க 6.5லேருந்து 7 வரைக்கும் நீங்க வந்து ஜிடிபி இருக்குன்ற மாதிரி ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள்லாம் கேட்டபோது அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப உலகம் வந்து ஒரு பெரிய போரை சந்தித்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து பொருளாதார தாக்கம் உலகத்துல எங்க நடந்தாலும் நம்ம நாட்டுக்கும் நடக்கும்ன்றதுனால ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனால 6.5லேருந்து 7நாங்க, அது 6.4ஆக இருக்கிறது. இந்த 6.4ஆக குறைந்ததற்கு இன்னொரு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மே 2024 தேர்தலை சந்தித்தோம். ஸோ தேர்தல் நடக்கும் போது இல்லை அதுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ள வந்துடும். அதனால நம்ம வந்து எந்த விதமான பெரிய கட்டமைப்புகளுக்கான செலவுகளோ மக்களுக்கான மானியங்களோ கொடுக்க முடியாது. ரெண்டாவது, மே 2024 இவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஜூலை 2023 23ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து அவங்க மத்திய நிதிநிலை அறிக்கை முழு நீள மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு 6 மாதங்கள் ஜூலைல பிரசன்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆகஸ்ட்ல தான் வந்து எல்லா நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. ஒரு இந்த 4-5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டமைப்புகளுக்கு வந்து செலவு நம்மளால பண்ண முடியல. அவங்க குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், 2024 இதை விட்டுடுங்களேன், 2025 இதை விட்டுட்டா கடந்த காலங்கள்ல ஒரு சராசரியா எவ்வளோ ஜிடிபி குரோத்தை இந்தியா வச்சிருக்குது? 7%. 7% ரொம்ப சரியா 7% வச்சிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல எழக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சாதாரணமான கேள்வி, சிறு குறு தொழில்கள், விவசாயம், அதே மாதிரி தொழில்துறையினுடைய வளர்ச்சி, இந்த ஒட்டுமொத்தமான உழைப்பை நம்ம அடிப்படையாக வச்சு பார்த்தா கூட 4.5%, 4.5% ஒரு சராசரியான பொருளாதார கட்டமைப்பை நம்ம வச்சிருப்போம் இல்லையா? இப்போ 7% அப்படின்றது மத்திய அரசாக பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு வெறும் 3% தான் வளர்ச்சியை வச்சிருக்கு. அப்படின்னா இது சரியான வளர்ச்சியா இருக்குமா? இல்லைங்க, அதாவது என்ன ஆச்சுன்னா இவங்க எடுத்துக்கொண்டு வந்த சீர்திருத்த திட்டங்கள் வந்து குறிப்பாக 2019 நீங்க மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தியை பண்ணுகின்ற அந்த நிறுவனங்களுக்கான ஒரு இன்கம் டாக்ஸ் சலுகையை கொண்டு வந்தாங்க. வெறும் 15% புதிதாக தொடங்கப்படுகின்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு 2019 ஆரம்பித்து அவர் 2023க்குள்ள வந்து கட்டமைப்புகளை கம்பெனியை உருவாக்கி நடத்தி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு 15% வந்து இன்கம் டாக்ஸ் சலுகை அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக திட்டம் கொண்டு வந்தார்கள். அது அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா 19 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2019 செப்டம்பர் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம் வந்ததுனால இந்த 15% டாக்ஸ் சலுகையை வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்னால வந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. அவங்களால வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியல, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. இல்ல, 2021-22 நிதியாண்டுக்கான பொருளாதார விஷயங்களை கேட்கல சுப்பிரமணியன். நான் கேட்கிறது 2024-25 இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருந்தது? 7.5 சம்திங், 8% வச்சுக்கோங்களேன். 8% உள்நாட்டு உற்பத்தியை வைத்திருக்குதுன்னா 4.5%ற்கான உள்நாட்டு உற்பத்தியை விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்களே கொடுத்துடுறாங்களே. மீதி இருக்கக்கூடிய 3% மட்டுமே வளர்ச்சியாக ஒரு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அது சரியான பொருளாதார திட்டமிடல் இல்லைன்றதனுடைய வெளிப்பாடு தானே? இல்ல, அதான் நம்ம எப்படி அதை வந்து பார்க்கிறோன்ற கண்ணோட்டத்தில் இருக்குங்க. எனக்கு வந்து இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 20% நம்ம கம்பெனில வந்து ஓனர் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம், 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து 20% வந்து எனக்கு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாப்பியா இருப்பேனா? எனக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு 10% தான் கிடைக்குது, 5,000 ரூபாய். அதாவது எதற்காக குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, உங்களோட பேஸ் ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது நம்ம வந்து 2014 10 வருடங்களுக்கு முன்னாடி $1.77 ட்ரில்லியன் இருந்த போது 10% என்பது பெரிய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு நம்ம 4 ட்ரில்லியனை தாண்டி போய்விட்டோம். 4 ட்ரில்லியன் தாண்டி போனதுக்கு அப்புறம் 7%னாலே பாத்தீங்கன்னா ஒரு $250 பில்லியன் போயிடுங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் அவங்க வந்து 2%, 2.5% தான் இருப்பாங்க. நம்மளும் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த சதவிகித கணக்கை நம்ம பார்ப்பதை விட்டு
அப்சல்யூட் நம்பர்ஸ்ல, அதாவது இல்ல, நம்ம கையில எவ்வளவு சுப்பிரமணியன், பணம் அந்த இருக்கிறது. அப்சல்யூட் நம்பர் மேல தான் ஒரு விமர்சனம் வருது. அமெரிக்கா ஒரு பேசலாம். அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தி 2.7% இருக்குது. அதனுடைய உற்பத்தியினுடைய வளர்ச்சின்றது 787 பில்லியனா இருக்குது. சீனாவுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்றது 4.9%, அதனுடைய வளர்ச்சின்றது 795 பில்லியனா இருக்கிறப்போ, இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி 1.5லிருந்து 2% இருக்கிறப்போ 286 பில்லியன் தான் இருக்குது. அமெரிக்கா சீனாவோட ஒப்பிடுறப்போ ஒரு பாரதூரமான இடைவெளியை பார்க்க முடியுது இல்லையா பொருளாதாரத்துல? கண்டிப்பா. அதாவது இப்போ சைனாவை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் ஒரு 40 வருடங்களாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார கொள்கையை முன்னெடுத்து கொண்டு வந்து, அதாவது சைனா ஒரு கண்ட்ரோல்டு எக்கானமியை நோக்கி போய்விட்டார்கள். அதாவது வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் கொண்டு வரலாம், அங்க நீங்க எவ்வளவு வேணா முதலீடுகள் கொண்டு வரலாம், ஆனா முதலீடுகளை வெளியில எடுத்துட்டு கொண்டு போக முடியாது அப்படின்னு ஒரு ஆட்டோகிராட் எக்கானமியை நோக்கி போய், ஸோ அவர்கள் அந்த 40 இயர்ஸ் பேக்கே அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 10-15 வருடங்களாக தான் வெளிநாட்டு கொள்கை, ஒரு தாராளமயமாக்கல் கொள்கையை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்வீஸ் செக்டர் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுல தான் நம்மளால முனைப்பை காட்டி மேலே போக முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒரு 15லேருந்து 20% க்ரோ ஆகுது. பட் சர்வீஸ் செக்டார் 55% நம்மளோட ஜிடிபியில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு எது ஸ்ட்ராங் செக்டார் பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம முன்னிட்டு அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போக முடியும். அதற்குண்டான திட்டங்களை மத்திய அரசாங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மேனுஃபேக்சரிங்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் செக்டாருக்குன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஜிசிசின்னு சொல்லுவாங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து இங்கே தொழில் தொடங்குவதற்கு, புதிதாக கம்பெனி ஆரம்பிப்பதற்கான ஒரு பொருளாதார கொள்கை 2022லேருந்து அனைத்து மாநிலங்களும் கொண்டு வந்துட்டாங்க, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இதனோட பலன்கள் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருடங்கள் ஆகும். நம்ம இந்த 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இந்த சுணக்கத்திற்கு பிறகு, ஏன்னா நம்ம 85% நீங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் க்ரூட் ஆயில் டிபெண்டா இருக்கிறவங்க நம்ம. ஓகே, நம்மளோட இந்த ரிசோர்சஸ், இங்க இருக்கிற கனிம வளங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு சாதகமாக இல்லை. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற 85%, அதாவது ஏற்றுமதி நம்ம எவ்வளவு பண்ணினாலும் அதுல 85% இறக்குமதி பண்ணி கொண்டே இருக்கிறோம். இதற்கு ஒரு ஆல்டர்னேட் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்காம இல்ல, அதுதானே மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க. இல்ல, அதுதானே விஷயம். மேக் இன் இந்தியாவினுடைய ஃபெயிலியர். அது மத்திய அரசு மேக் இன் இந்தியான்ற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்ததே ஏற்றுமதியை அதிகரிக்கிறது, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறது, இந்திய தொழில் வளத்தை அதிகரிக்கிறதுன்ற ஒரு பார்வை இருக்கிறப்போ இந்த இடத்துல மேக் இன் இந்தியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுப்பிரமணியன் ஒத்துக்கிறார். இல்லங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது மேக் இன் இந்தியா திட்டம் க்ரூட் ஆயில்ல கொண்டு வர முடியாதுங்க. க்ரூட் ஆயில் என்பது பூமிக்கடியில இருக்கிறது. பூமிக்கடியில நீங்களும் நானும் போயிட்டு க்ரூட் ஆயில உருவாக்க முடியாது. அங்க என்ன இருக்கோ அதுதான். அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் கொண்டு வராங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் என்பது என்னன்னா, இப்போ எத்தனால் மூலமாக, சுகர் கேன் கரும்பு இருக்குங்களா, கரும்புலேருந்து வருகின்ற பை ப்ராடக்டான எத்தனாலை யூஸ் பண்ணி க்ரூட் ஆயிலுக்கு சப்ளிமெண்டாக ஒரு 20% அதில் க்ரூட் ஆயிலை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை கலந்து உபயோகிக்கிறதுனால நமக்கு க்ரூட் ஆயிலோட பயன்பாடு கம்மியாகும், க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் கம்மியாகும். அது மாதிரி சோலார் பேனல்ஸ் போன வருஷம் தான் இந்த சூரியோதய மின் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சோலார் மூலமாக நமக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, ஸோ க்ரூட் ஆயிலை இம்போர்ட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு போயாகணும். ஸோ E20/25, அதாவது எத்தனாலில் 20% ஒரு க்ரூட் ஆயிலில் நம்ம உபயோகிக்க வேண்டும் பை 2025 அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் 18% எத்தனாலில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு க்ரூட் ஆயிலில். சோலார் பேனலுக்காக போன வருஷம் புதிதாக திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிப்பது. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்ம க்ரூட் ஆயில் டிபெண்டன்சி நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு போகும்போது தான் அந்த ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு தேதியில 30% இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜிடிபியில் 23% எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அந்த 7% துண்டு விழுது பார்த்தீங்களா, அந்த கேப்பை நீங்க குறைச்சி கொண்டு வந்தால் தான் நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க எடுக்கிறோமோ அது ஜிடிபியில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதற்கு சிறிது காலம் பிடிக்கும் சொல்றேன் நான்.